தேவ பிள்ளைகளே, நாம் வேலை செய்கிற இடத்திலாகிலும், படிக்கிற இடத்திலாகிலும், குடும்பத்திலாகிலும் நம்முடைய வாயிலிருந்து தெரியாமல் புறப்படுகிற ஒரு சின்ன வார்த்தை கூட மிக பெரிதாய் பேசப்பட்டு பிரச்சனைக்குள்ளாகிறோம். நாம் தெரியாமல் செய்கிற ஒரு சின்ன தவறு பெரிதாய் மாறப்படுகிறது. ஆனால் அதே இடத்தில் மற்றவர்கள் செய்யும் பெரிய தவறுகள், அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற தவறான வார்த்தைகளை யாரும் கண்டுகொள்வதே இல்லை. இதை பார்த்து நாம் பல நேரங்களில், ஏன் என் வாழ்க்கையில் நான் எப்போதும் உண்மையாய் இருந்த போதிலும், பரிசுத்தமாய் வாழ்ந்த போதிலும், நான் தெரியாமல் சொல்லும் சின்ன காரியம் கூட பெரிதாய் பேசப்படுகிறதே என்ற கேள்வியை எழுப்புகிறோம். இதற்கு கர்த்தர் தரும் பதில் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாகிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் பரிசுத்தமாய் வாழ்வது நம் பரம தகப்பனுக்கு தெரியும். அவர் இன்னும் நம்மை பரிசுத்தப்படுத்தி ஒரு குற்றமும் கரையுமின்றி பரிசுத்த மணவாட்டியாய் உருவாக்கி வருகிறார். அதற்காக நாம் சந்தோஷப்பட்ட தேவனை துதிப்போம். நாம் ஜெபிப்போமா? அன்பு தேவனே, எங்களை சுற்றி நடக்கும் அநியாயங்களை நாங்கள் பார்த்து சோர்ந்து போகாமல் இன்னும் பரிசுத்தமாய் வாழ்ந்து இன்னும் நீதி செய்கிறவர்களாய் கரை திரை அற்ற மணவாட்டியாய் உமக்காய் வாழ கிருபை தாரும். ஆமேன்.